இன்னைக்கு நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காந்தி கண்ணாடி 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி. படத்தோட கிளைமேக்ஸ் அட்டகாசமா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு படம் தரமாவோ சூப்பராவும் நீட்டாவும் தான் இருக்கு. இந்த படத்துல பாலா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான பாலா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுக்கிட்டு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம கதையோட இன்னொரு ஹீரோவான பாலாஜி சக்திவேல் பொண்டாட்டி கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வாட்ச்மேனா சிம்பிளா புளிச்சோறு கட்டிக்கிட்டு தினமும் சாப்பிட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணி லவ்வோட இருக்கிற ஒரு மனுஷன். பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு பயங்கர கிராண்டா கறி சோறு போட்டு சந்தோஷமா இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது காசு இல்லாம கஷ்டப்படுறாரு. பாலாவோட ஹெல்ப்போட இந்த 60ஆம் கல்யாணத்தை பாலாஜி சக்திவேல் பண்ணி முடிச்சாரோ, அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, காசு தாண்டி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத ரொம்ப அழகா ஹார்ட் ஹீட்டிங்கான கிளைமேக்ஸை வச்சு எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணி ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வச்ச ஒரு நல்ல படம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க. பாலாக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் பயங்கரமா எஃபர்ட் போட்டு நல்லாவே ஷைன் ஆக ட்ரை பண்ணிருக்காரு. பிரேக்கப் சீன்ல மலையில அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டயலாக் டெலிவரி மூலியமா பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதை தாண்டி நமிதா கிருஷ்ணனும் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நீட்டா பேரலா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா சாஃப்டான ஒரு ஹீரோயினா ஷைன் ஆக நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் தான் இன்னொரு ஹீரோவா இந்த படத்துல செமையா நடிச்சிருக்காரு. கதையின் நாயகனா மாறி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து பயங்கர சோல்ஃபுல்லான டிராமாவை ரொம்ப வெகுளித்தனமான குழந்தை மூலியமா இவ்ளோ லைட் ஹார்ட்டடான பர்சன்ஸை நம்ம ரியல் லைஃப்ல நம்ம இதுவரைக்கும் மீட் பண்ணதே இல்லைன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு பர்சனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய காதல், அன்பு, ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி காசை தாண்டி ஒரு மனுஷனால இப்படி வாழ முடியுமாங்கிறத அந்த கப்பிள்ஸ் அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அர்ச்சனா அக்காவோட ஆக்டிங் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ்ல பயங்கர எமோஷனலா இருக்கும். சுத்தி போடுறதா இருக்கட்டும், சோறு கிண்டி போடுறதாங்கட்டும் சொல்லி காம்பியோட கண்ணாடிக்காக 10,000 ரூபாய் பாலா கிட்ட கேட்டு நிக்கிற சீன் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பயங்கர சோல்ஃபுல்லா, டச்சிங்கா, எமோஷனலா நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு லவ் டிராமாமா எடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சிம்பிளி குட்டா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வெல்ல ஓகேஷா சிம்பிளா தான் முடிச்சாங்க, பட் கிளைமேக்ஸ்ல அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். படத்துல சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பல விஷயத்தை இவங்க பேசியிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் போர்ஷன் மட்டும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலான்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு எழுத்துட்டாங்க. அங்க மட்டும் ஒரு சில ஸ்லோனஸ், லேக்னஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். காமெடி இன்னுமே பெட்டரா ஒர்க் அவுட் ஆகியிருந்தா படம் சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. காமெடியில சட்டிலா தான் ப்ளே பண்ணிருக்காங்க. அதை தாண்டி லவ் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலயே படம் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மலையாளம் ஸ்டைல்ல ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் டிராமாவா எடுத்து தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுற ஒரு விஷயம் நடக்கும்போது பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா, எமோஷனலா இருக்கு, டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதுமே ஒரு மினிமலிஸ்டிக் படம் தான், பட் டெக்னிக்கலா செம சவுண்டா, சூப்பரா, விஷுவலா அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ஒரு சீரியல் டிராமா ஸ்டைல்ல உப்மா படமாவோ கிரிஞ்ச் காதல் படமாவோ போயிருமோங்கிற நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா சூப்பரான ஒரு படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ்னு சொல்லி எல்லாமே வைப் பண்ற மாதிரி அந்த டோன் அண்ட் மைண்ட் செட்டுக்கு ஏத்த ஒரு ஃபீல்லையே கொண்டு போயிருந்தாங்க. பாலாவோட ஃபர்ஸ்ட் படம் இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. கதையும் கருத்தும் நல்லா இருந்ததுனால கண்டிப்பா உங்களால என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. படத்துல ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நீட்டான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த காந்தி கண்ணாடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.